நாம் பரிசுத்த ஆவியானவரின் மொழிகள் என்ற தலைப்பிலே தொடர்ந்து சில பகுதிகளாக நாம் படித்து வருகிறோம். தேவன் எப்படி தொடர்பு கொள்ளுகிறார், அவருடைய தொடர்புகளை நாம் எப்படி இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கலாம் என்பதை குறித்தெல்லாம் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் இதுக்கு முன்பாக வந்த பாகங்களை எல்லாம் நீங்கள் கவனமாய் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு தொடர் போதனை. அதனால் நிச்சயமாய் தொடர்ந்தேச்சியாக நாம் சத்தியங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், அநேக புரியாதவைகள் புரிய ஆரம்பிக்கும். இல்லாவிட்டால் இதுவரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாதவைகளை அறிந்து கொள்ள ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரின் மொழிகளிலே 2 மொழிகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்ட்யூஷன், உள்ளான பாடத்திட்டங்கள், இல்லாவிட்டால் உள் உணர்வு என்று சொல்லி அந்த முதல் மொழிகளை குறித்து நான் பேசியிருந்தேன். இன்ட்யூஷன், கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து நம்முடைய உள் உணர்வுகளிலே நம்மளை பலப்படுத்தி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். 2வது, தேவன் தன்னுடைய திட்டத்தை நம்முடைய ஆவியிலே வைத்து அந்த பாரங்களை நாம் சுமக்கும்படியாக நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். The second language that we discussed is the burden of the Lord. தேவன் தன்னுடைய எதிர்பார்ப்புகள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியிலே வைத்ததுனால அந்த ஆவி அது அழுத்தங்களை சந்திக்கவில்லை, பாரங்களை சுமக்கிறது. அழுத்தம் பிசாசினால் வருகிறது, பாரங்கள் தேவனால் உண்டாக்கப்படுகிறது என்பதை நான் விவரித்து சொன்னேன். இப்போ 3வதாக பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகளை 3வது நிலையாக ஒன்றை தியானிக்க போகிறோம். அது சாட்சி இடுகிறவைகள். பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியோடு கூட சாட்சி கொடுப்பது. த விட்னஸிங் ஆர் த விட்னஸ் என்று சொல்லலாம். ஆவியானவர் நம் ஆவியோடு கூட சாட்சி கொடுப்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்படியாக இந்த 3வது மொழியை படிப்பதற்கான சில முக்கியமான காரணங்களில் ஒன்று, நாம் எதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகளை தியானிக்கிறோம். The goal of studying the language of the Holy Spirit is to find out and to understand and to obey God's intention and will. நாம் படிக்கக்கூடிய இந்த மொழிகளினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் தேவ சித்தத்தையும் தேவனுடைய எதிர்பார்ப்புகளையும் தேவனுடைய தீர்மானங்களையும் நாம் கண்டுபிடித்து அதை புரிந்து கொண்டு பின்பு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் மாறுவதற்கு. ஹல்லேலூயா. இந்த 3 ரொம்ப முக்கியமானது. முதலாவது, தேவ திட்டத்தையும் தீர்மானத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். 2வது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் என்பது தெரிந்து கொள்வது மட்டும் கிடையாது. தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தெரிந்து கொள்வது என்பது ஒன்றை கேட்பதாகவோ இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை நாம் புதிதாக அறிந்து கொள்வதாகவும் இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுதல் என்பது அந்த தெரிந்து கொண்டதை செயல்படுத்தும்படியாக நமக்கு விளக்கங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிற நிலைகள். ஹல்லேலூயா. அதை செயல்படுத்துவதற்கு. அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் அப்ளிகேஷன் and to bring the righteous fruit out of it. அதிலிருந்து நாம் நீதியின் விளைவுகளை வெளியே கொண்டு வரும்படியாக, இல்லாவிட்டால் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக அதனுடைய பலன்களை நாம் பூமியிலே கண்டுபிடிக்கும்படியாக அதை நாம் அர்த்தம் கொள்வதை நாம் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். அதனால் முதலாவது தெரிந்து கொள்வது, 2வது புரிந்து கொள்வது, 3வது என்பது அதற்கு கீழ்ப்படிவது. பாருங்கள், தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வது மட்டும் நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. I've seen many people are so interested to find out God's will, and then we have a big question, they are interested to obey it or not. அதுக்கப்புறம் வர கேள்வி என்னவென்று சொன்னால், அதற்கு கீழ்ப்படிய அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா, இல்லாவிட்டால் கீழ்ப்படியதுக்கு அவங்க மனது உள்ளவர்களாக இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இயேசுவின் இடத்தில் வந்து கூட ஒரு ரிச் யங் ரூலர் என்று சொல்லுறோம் பாருங்கள். உனக்கு பறக்காத ஒரு மனிதன் வந்து கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று. அப்போ தேவன் சில காரியங்களை சொன்ன உடனே அவன் அதற்கு அவன் மனது ஒத்து போகாமல் அவன் திரும்பி போய்விட்டான். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் அவுட் காட்ஸ் வில் ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வில். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஒபே ஆன் தட். நாம் தேவத்தை கண்டுபிடிப்பது, புரிந்து கொள்வது, பின்பு அதற்கு நாம் அதற்கு விட்டு கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவது. ஸோ காட்ஸ் இன்டென்ஷன்ஸ் அண்ட் வில். கர்த்தர் சிலவற்றை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார், சிலவற்றை தீர்மானம் செய்தவராய் இருக்கிறார். இது 2மே ஒரு பெரிய வித்தியாசமானது. இப்போ நம்ம எல்லாம் தேவ சித்தத்தை தான் நம்ம பெருசாக பார்ப்போம். ஆனால் தேவனை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துறது என்ன தெரியுமா? அவர் சித்தத்தை நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல,
அவருடைய உள்ளான எதிர்பார்ப்புகளையும் நாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது அது அவரை மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகும். ஸோ அதனால தான் இந்த 2 வார்த்தைகளையும் நான் இணைத்து சொல்ல விரும்புகிறேன். த கோல் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டடிங் த லாங்குவேஜ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் மொழிகளில் படிப்பதனுடைய மிக முக்கியமான காரணம் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் அவருடைய சித்தத்தையும் நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவது. சரி, இன்றைக்கு அதை நிறைவேற்றுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியோடு கூட என்ன பண்ணுகிறார்? சாட்சி இடுகிறவராய் இருக்கிறார். நம் ஆவியோடு என்ன பண்ணுகிறார்? தேவன் சாட்சி இடுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் நம் வேதத்தை திருப்பி ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். இதில் 2 முக்கியமான வார்த்தைகள். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ 2 காரியங்களை இங்கே நம்ம விவரித்து பார்க்கலாம். ஆவியானவர், நம்முடைய ஆவி. அதனால் வேதாகமும் இந்த மனிதனுடைய பரிமாணங்களிலே 3 பரிமாணங்களை சொல்லுகிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரமாக இருக்கிறான். அதனால் ஆவி என்பது தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய தேவன் படைத்த காரியமாக இருக்கிறது. God created the spirit man so that he can communicate with the spirit man. ஆவியான மனிதனோடு கூட ஆவியான தேவன் கம்யூனிகேட் பண்ணுகிறார், தொடர்பு கொள்வதற்காக அவனை படைத்திருக்கிறார். அதனால் சாட்சி கொடுப்பது என்பது நம்முடைய ஆவியிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த முதல் 3 காரியங்களையும் நான் இப்போ 3வது குறிப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3மே என்னென்னா உள்ளே இருந்து வழிநடத்தக்கூடிய ஆவியானவரை குறித்து தான் நான் அதிகமாக பேசுகிறேன். இன்ட்யூஷன், உள்ளே பாடம் எடுக்கிறவர், இல்லாவிட்டால் உள் உணர்வு என்று சொன்னேன். 2வது பாரம், இதுவும் உள்ளே ஆவியிலே நடக்கக்கூடியது. 3வதாக இந்த சாட்சி இடுகிறது என்னன்னா, இது வெளியரங்கமானதல்ல, இது உள்ளே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதனால் இது எங்கே நடக்குதுன்னா, இட் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட் டுவெல்ஸ் வித்தின் ஆர் ஸ்பிரிட் அண்ட் ஹீ விட்னஸ் தேர். நம்முடைய ஆவியோடு கூட ஆவியானவர் தங்கி இருந்து அங்கே சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ தேவனுடைய இந்த சாட்சிகள், தேவனுடைய சத்தங்கள் எல்லாம் எவைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, எதற்காக தேவன் நமக்கு சாட்சி கொடுக்க விரும்புகிறார் என்பதை நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். சில காரியங்களை தேவன் நமக்கு அவ்வப்போது உணர்த்துவார். அதனால் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இங்கே ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது. ஒபேயிங் ஹிஸ் வாய்ஸ். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய சத்தம் வெளியில் இருந்துச்சு, மனிதனுக்கு வெளியாக இருந்தது. இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் வாய்ஸ். ஆனால் தான் நீங்கள் பரிசுத்தவான்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்து அப்படின்னு இருக்கும். ஏன்னா எல்லாமே என்னென்னா வெளியிலிருந்து வரக்கூடியவைகள். காட் ஸ்பீக்ஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலிருந்து தேவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த சம்பவமே டோட்டலாக என்ன பண்ணப்படுகிறதுனா, அது மெருகேற்றப்படுகிறது. இது புதிதானதல்ல, ஆனால் அவைகள் வேறு ஒரு தரத்திற்கு தேவன் மாற்றிவிட்டார். அப்படி என்ன சொல்லலாம்னா, இந்த சத்தம் வெளியிலிருந்தும் வர முடியும், உள்ளே இருந்தும் வர முடியும். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் ஆஸ் இட் இஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். நவ் இட் ஹஸ் பிகம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஹல்லேலூயா. அது இப்பொழுது உள்ளே இருந்தும் நம்ம கூட பேசக்கூடியதாகவும் வெளியில இருந்தும் பேசக்கூடியதாகவும் தேவன் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி வைத்திருக்கிறார். இப்போ இந்த உள்ளே இருந்து பேசக்கூடிய இந்த வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்லுகிறோன்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால் மனிதன் என்ன பண்ணுகிறான்? பிழைக்கிறான் என்று சொல்லுகிறோம். இதை தான் நம்ம கிரேக்க வார்த்தையில் ரேமா என்ற வார்த்தை என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை என்னென்னா, த ப்ரொசீடிங் வேர்ட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய வார்த்தையினால் அவன் பிழைக்கிறான். ஹல்லேலூயா. த ப்ரொசீடிங் வேர்ட் ஆஃப் த லார்ட்.
அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு தொடர்ந்தேச்சியாக தன்னுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறவராயிருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டை போல அவர் வெளியரங்கமாக மட்டும்தான் பேசுவது கிடையாது. இப்பொழுது உள்ளே இருந்தும் நம்மோடு கூட என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு மொழிதான் இந்த சாட்சி இடுகிறவைகள். ஒரு மொழிதான் என்னது? சாட்சி இடுகிறவைகள். ஸோ இதனுடைய பின்னணியை சற்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்ன நடக்கும் என்பதை இந்த உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லியிருக்குது. அதை நான் சற்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த மொழிகளையெல்லாம் பேசுவதனால என்ன பாஸ்டர் இதில் பெரிய அட்வான்டேஜ் இல்லை, இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா, ஒருவன் சத்தத்தை, இந்த உள்ளான சத்தத்தை அவன் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இங்கே என்ன நடக்கிறதோ பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தாரோ அதே தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு நடக்கக்கூடியதாய் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன பண்ணுவார்? மேன்மையாக வைப்பார். அப்போ உள்ளே இருக்கிற சத்தத்தை, இந்த சாட்சி இடுகிறதை ஒரு மனிதன் கவனமாய் கேட்கும் பொழுது சாதாரண மனிதர்களைப் போல் அவன் வாழப்போவதில்லை. அவன் ஒரு உயரிய நிலையிலே அவன் வாழ ஆரம்பிக்கிறவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. he is going to be somebody who is above. இன்றைக்கி நாம் நிறைய வேளைகளில் கிறிஸ்தவர்களாக, நிறைய வேளையில் தேவனை நேசிக்கிறவர்களாக வாழும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு சராசரியான நிலையில் இருப்போம். ஆனால் இந்த சத்தத்தை நாம் சரியாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒரு உயரிய மனநிலையில் மட்டுமல்ல, உயரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு உயரிய நிலையிலே நாம் வாழ்கிறவர்களாய் மாறிவிடுவோம். we will live and operate somebody from above. ஒருவருக்கு மேலாக, மேன்மையாக நாம் செயல்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து என்ன பண்ணும்? பலிக்கும். அப்போ சத்தத்தை நீங்கள் சரியாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. நீங்கள் மேன்மையாக வைக்கப்படுவது மட்டுமல்ல, தேவன் விரும்புகிற அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவைகள் இயக்கப்படக்கூடிய நிலைகளுக்கு வந்துவிடும். That means it will come to the manifestation. Hallelujah. நம்ம இப்போ ஒரு குழந்தை ஒரு கர்ப்பம் தரிக்கும் பொழுது ஒரு பெண் பாருங்கள், அவங்களுக்கு குழந்தை கர்ப்பம் தரிக்கப்பட்டு ஆகிவிட்டு என்று சொல்லி நம்ம சந்தோஷப்படுகிறோம். சில வேளை குடும்பமாய் சேர்ந்து மகிழ்ச்சிகரமான சில சம்பவங்களை எல்லாம் நம்ம விழாக்களை எல்லாம் ஏற்படுத்துகிறோம். ஆனால் இதனுடைய அற்புதமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை உள்ளே இருப்பது மட்டுமல்ல, அது பூமியிலே நல்ல சுகமாய் ஆரோக்கியமாய் பிறக்கப்படும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படையாக மாற்றப்படுகிறது. அது வரைக்கும் அது மறைமுகமாக இருந்துச்சு, அது வரைக்கும் அது மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அது ஆசீர்வாதம் தான், ஆனால் அது மறைக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அது குழந்தையாய் பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த தகப்பனுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பண்ணப்படுகிறது? உண்டாக்கப்படுகிறது. அதுபோல தான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேலே இருந்தாலும் அது பிறப்பிக்கப்படும் பொழுதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். அதனால் இந்த தேவனுடைய சத்தத்தையும் இந்த மொழிகளையும் படிப்பதனால we bring all the blessings to the manifestations. Hallelujah. நாம் வெளியரங்கமாய் அவைகளை மாற்றுகிறவர்களாய் மாறுகிறோம். என்னுடைய பெரிய ஆசை என்னன்னா, திருச்சபை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, படிப்பது மட்டுமல்ல, அதை நோட்ஸாக எழுதி வைப்பது மட்டுமல்ல, அவைகளை நாம் பூமியிலே பிறப்பித்து அவைகளை பார்த்து அனுபவித்து அவைகளிலே தேவனுக்கு மகிமை செலுத்தவும் நம் திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன், கிரேக்க வார்த்தை பானரோயா என்று சொல்கிறோம் பாருங்கள், ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக்கப்பட வேண்டும். அப்போ இது எப்போ நடக்குதுன்னா, ஒருவன் சத்தத்தை கேட்டு. ஹல்லேலூயா. இப்போ சத்தம்ன்ற உடனே நம்ம எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு மட்டும் கடந்து போயிடுவோம். இல்லை, இட் மோர் டாக்ஸ் அபவுட் த ப்ரொசீடிங் வேர்ட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய வார்த்தை பேசப்படும் பொழுது, அதை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவன் பூமியிலே சகலவற்றுக்கும் மேலாக வைக்கப்படுகிறான் மட்டுமல்ல, அவன் மேல் சகல ஆசீர்வாதங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தமிழில் பலிக்கும் என்று சொல்லியிருக்குது. அந்த வார்த்தையை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய மொழியாக்கத்தில் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அவைகள் செயல்படுவது என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. இட் கம்ஸ் இன்டு த மேனிஃபெஸ்டேஷன். அவைகள் வெளியரங்கமாக்கப்படுவதற்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த மொழிகளை குறித்து படிப்பது
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஃபார் எனி சப்ஜெக்ட்ஸ் டு பி ஸ்டடிட் யூ ஹாவ் டு நோ த பெனிஃபிட்ஸ் தட் வி டிரைவ் அவுட் ஆஃப் இட். எந்த பாடத்தை படித்தாலும், எந்த ஒரு செய்தியை கேட்டாலும், எந்த ஒரு கருத்தை நாம் உட்கொள்ள ஆரம்பித்தாலும் அதனுடைய நிறைவு என்ன என்று நாம் கண்டுபிடித்தால்தான் அதிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால் படிக்கிறதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரட்சிக்கப்பட்டோமா, இதுக்கப்புறம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க, பரலோகத்துக்கு போங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய வேளையில் கடந்து போய் கொண்டிருக்கோம். இல்லை, தேவனை குறித்து இன்னும் அறிந்து கொண்டு, தேவ திட்டத்தை முழுமையாய் புரிந்து கொண்டு, தேவ தீர்மானங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுவது தான் தேவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் பிள்ளை பிறக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளை ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாய் வளர்ந்து தாயின் தகப்பனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும் பொழுது அந்த தாயின் தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருகிறதோ அதை விட கோடி மடங்கான எதிர்பார்ப்புகளையும் சந்தோஷங்களையும் தேவன் நம்மீது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பிறப்பது ரொம்ப சந்தோஷம், வளர்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக தேவனுடைய சத்தத்தையும் தேவ திட்டத்தையும் தேவன் எப்படி பேசுகிறார் அந்த மொழி நடைகளையும் நாம் கண்டுபிடித்து அதனாலே தேவனை நாம் இந்த பூமியிலே பிரகடனப்படுத்தி ஆசீர்வதிப்பது என்பது மிகப்பெரிய நன்மையான விஷயம் என்று நம்புகிறேன். அதனால் இப்பொழுது நம்ம அந்த விட்னஸிங் என்பதை குறித்து நான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதை குறித்து நான் உங்களுக்கு சற்று சொல்லவும் விரும்புகிறேன். சாட்சியிடுகிறது அப்படின்னா 3 வார்த்தைகளினாலே நான் இதை விவரிக்க விரும்புகிறேன். 3 வார்த்தைகளை சொல்லி நான் விவரிக்க விரும்புகிறேன். முதலாவது, இது நீதிமன்றத்திலே செயல்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. த விட்னஸிங் என்ற வார்த்தை ரோமர் 8:16 சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்பது, சாட்சியிடுகிறது என்பது நீதிமன்ற வார்த்தை. இந்த நீதிமன்றத்தில் என்னென்னா, அந்த நீதிமன்றத்தில் ஒருத்தரை நீங்கள் தண்டிக்கவோ இல்லாவிட்டால் அவரை நிரபராதியாகவோ நீங்கள் தீர்மானிப்பதற்கு சாட்சிகளை அந்த நீதிமன்றம் கேட்கும், அந்த நீதிபதி கேட்பார். அப்போ அந்த சாட்சிகளை நவ் வி கால் அப்பான் த விட்னஸ் டு விட்னஸ் அப்படின்வாங்க. இந்த சாட்சிகள் அவங்க தங்களுடைய நிலைகளை சொல்லும்படியாக நீதிமன்றத்தில் அழைப்பார்கள். அப்படின்னா இப்போ இந்த குற்றம் சுமத்தப்பட்டவரோ இல்லாவிட்டால் அந்த கேஸை போட்டவரோ அதற்கு உறுதுணையாக ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒருத்தர் வரணும். எப்படி? அதுக்கு ஒத்துழைப்பாக, அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அதை ஒப்புக்கொள்ளும்படியாக ஒருவர் என்ன பண்ணணும், ஒருவர் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். ஸோ விட்னஸ் மீன்ஸ் அக்ரிமெண்ட். விட்னஸ்னால் என்னது? அக்ரிமெண்ட். அடுத்தது நம்ம இப்படி சொல்லலாம் பாருங்கள். டு டெஸ்டிஃபை டுகெதர். அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரோ இல்லாவிட்டால் நீதிமன்ற விசாரணைக்கு வந்த அந்த செய்திகளோடு கூட ஒருவர் தன்னை இணைத்து அதற்கு ஆம் என்றும் இல்லாவிட்டால் அது அப்படி இல்லை என்றும் சொல்லுவதற்காக ஒருத்தர் இணைத்து கொள்ளப்படுவது. அதனால்தான் டெஸ்டிஃபைங் டுகெதர். அதற்கு கூட இருந்து அதை ஆம் என்று சொல்லுவது, இல்லாவிட்டால் அதை இல்லை என்று சொல்லுவது. டெஸ்டிஃபைங் டுகெதர். மூன்றாவதாக இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். டெஸ்டிஃபைங் ஜாயிண்ட்லி. இணைந்து அதற்கு காரியங்களை ஒப்புக்கொள்வது. இணைந்து அதற்கு காரியங்களை ஒப்புக்கொள்வது. ஸோ 3 வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். அக்ரிமெண்ட், டெஸ்டிஃபைங் டுகெதர் அண்ட் டெஸ்டிஃபைங் ஜாயிண்ட்லி. 2 பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சொல்லுவது, இல்லாவிட்டால் ஒருவர் சொல்லுவதை இன்னொருத்தர் என்ன பண்ணுவது, அதற்கு ஆம் என்று சொல்லுவது, இல்லாவிட்டால் ஆமாங்க அவர் சொல்கிறது அப்படி கிடையாது என்று சொல்லி இல்லை என்று அவரோடு கூட என்ன பண்ணுவது, சொல்லுவது. இல்லாவிட்டால் 2 பேரும் சேர்ந்து ஒன்றை ஆம் என்று சொல்லுவது, இல்லாவிட்டால் 2 பேர் சேர்ந்து ஒன்றை இல்லை என்று சொல்லுவது. ஸோ 3 வார்த்தைகளினாலே இந்த சாட்சி இடுகிற என்ற அந்த வார்த்தையை நான் விளக்கி இருக்கிறேன். இப்போ சாட்சி என்றால் யார்? வாட் இஸ் விட்னஸ்? விட்னஸ் மீன்ஸ் எ பர்சன் ஹூ saw something, who heard something, who read something, who knows something about an incident. ஆங்கிலத்தில் சொல்வதற்கு காரணம் உண்டு. அது கொஞ்சம் சுலபமாய் சொல்லிடலாம். தமிழில் அதை நான் மொழியாக்கம் பண்ணி சொல்லுகிறேன். சாட்சி அப்படின்னா யாரோ ஒரு நபர் அவர் பார்த்ததையோ இல்லை
இல்லாவிட்டால் ஓகே, யாரோ ஒரு சாட்சி என்றால் யாரோ ஒரு நபர் அதை பார்த்ததையோ, இல்லாவிட்டால் அதை கேட்டதையோ, இல்லாவிட்டால் அவர் படித்ததையோ, இல்லாவிட்டால் அதை அவர் தெரிந்து கொண்டதையோ, அந்த சம்பவத்தை ஒப்புக்கொள்வது. எப்படி? த விட்னஸ் மீன்ஸ் எ பர்சன் ஹூ saw something. யாரோ ஒருவர் எதையோ ஒன்று பார்த்தது, இல்லாவிட்டால் ஒன்றை கேட்டது, ஒன்றை படித்தது, இல்லாவிட்டால் ஒன்றை தெரிந்து கொண்ட அந்த சம்பவத்தை அவர் ஒப்புக்கொள்வது. சம்பவத்தை என்ன பண்ணுவது? ஒப்புக்கொள்வது. ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் நவ் த இன்ட்வெல்லிங் விட்னஸ் வித்தின் அவர் செல்ஃப். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே என்ன பண்ணுகிறார்? இப்போ சாட்சி கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார். அதனால்தான் இந்த சாட்சி இடுகிற இந்த மொழியானது மற்ற சில மொழிகளை விட ரொம்ப வித்தியாசமான மொழி. ஏன்னா இந்த மொழியினுடைய சில அற்புதமான நிலைகளை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் தரிசனம் பார்ப்பது, சொப்பனம் காண்பது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு நேர்த்தியான சம்பவம், ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் தரிசனம் பார்க்கணுன்னா ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? நீங்கள் அமைதியாக இருக்கணும். சப்போஸ் உங்கள் கண்ணு மூடி இருக்கணும், இல்லாட்டி கண்ணு திறந்துருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நீங்கள் ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ சொப்பனம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? தூங்கி தான் ஆகணும். இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். அவரும் ஆவியில் நிறைந்த அந்த மனிதனை என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஸோ இப்படியாக வரக்கூடிய சில வெளியரங்கமான உதவிகளை தாண்டி இந்த சாட்சியிடக்கூடிய இந்த காரியமானது இது 24 மணி நேரமும் நம்முடைய ஆவியிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. The most powerful thing that it can happen 24 hours on every week and every month and every year. Hallelujah. 24 மணி நேரமும் ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருந்து என்ன பண்ண முடியும்? சாட்சி கொடுத்து கொண்டே இருக்க முடியும். அதனால தான் இந்த சாட்சி இடுகிற இந்த மொழியானது ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப சாதகமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இட் ஹேஸ் அ கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். நீங்கள் பைக் ஓட்டும் பொழுது கூட உங்களுக்கு உள்ளே சாட்சி உண்டாகலாம். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அலுவல்களில் இருக்கும் பொழுது கூட, இல்லாட்டி உங்களுடைய அலுவல்களில் நீங்கள் இருக்கும் பொழுது கூட ஆவியிலே உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மொழி உங்களோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. ஆனால் தான் the Holy Spirit bears witness happen all the time. ஹல்லேலூயா. இந்த மொழியானது எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட ஏற்படுத்தக்கூடியவைகள். ஹல்லேலூயா. It can happen at all times and it can work within inside of ourselves. இது நமக்குள்ளாக வேலை செய்யக்கூடியது. இதுக்கு நீங்கள் வேற எந்த அட்மாஸ்பியரையும் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு மீட்டிங் போகணும், கை தட்டணும், ஜெபம் பண்ணணும், ஒருத்தர் கிட்டார் போடணும், ஒருத்தர் ட்ரம் அடிக்கணும். எப்படி? கரெக்டாக. இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பு, அதுக்கு நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் அமைச்சு கொடுத்து தான் கர்த்தர் உங்க கூட பேசணும்னு இல்லை. இதை 24 மணி நேரமும் தேவன் எல்லா நிலைகளிலும் உங்களோடும் என்னோடு கூட என்ன பண்ண முடியும்? பேச முடியும். இப்போ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு சம்பவம் என்னன்னு சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆவியானவர் தாமே உங்கள் ஆவியிலே என்ன பண்ணுகிறார்? சாட்சி கொடுக்கிறார். இங்கே தான் அதனுடைய முக்கியமான ஒரு திறவுகோள்கள் இருக்கிறது என்று நம்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம தியானித்துட்டு இருக்க அந்த வசனத்தில் ஒரு சம்பவத்தை நான் தெளிவாக விளக்க விரும்புகிறேன். அதனால் சொல்ல பாருங்க, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். வேறு எங்கேயுமே இந்த சாட்சி நிலைகள் வேலை செய்ய போகிறதில்லை. வேறு என்ன நிலைகள் என்று சொன்னால், அது உங்கள் சரீரத்திலே தெரிய போவதில்லை. The witnessing is not going to happen in your body. The witnessing, இந்த சாட்சி இடுகிறது என்பது உங்களுடைய சிந்தனை மண்டலத்திலே ஏற்பட போகிறதும் இல்லை. It is not going to happen in your intellect. உங்களுடைய எண்ணங்களிலே அவைகள் ஏற்பட போகிறவைகளும் அல்ல. இல்லாவிட்டால் உங்கள் உணர்ச்சிகளிலும் அது என்ன பண்ண போகிறதில்ல? ஏற்பட போகிறதும் அல்ல. அதனால் இதனுடைய ஒரு தாரக திட்டம் என்னவென்று சொன்னால், இது வெளியரங்கமான எந்தவித நிலைகளையும் செயல்படுத்தாதபடி ஆவியிலே மட்டும்தான் இவைகள் என்ன பண்ணப்படுகிறது? நிறைவேறப்பட போகிறது. ஸோ இட் இஸ் இன்டர்னல் அண்ட் இட் இஸ் இன்சைட். ஹல்லேலூயா. இது உள்ளாக நடக்க போகிறது. அது வெளியரங்கமான எந்த காரியத்தையும் சார்ந்து கொள்ளாததாக இருக்க போகிறது.
அதனால தான் இந்த மொழியானது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான மொழி. நீங்கள் ஆவியிலே வளர்ந்தவர்கள் அநேக தடவைகள் பயன்படுத்தப்படக்கூடிய மொழிகளிலே இந்த மொழியை தான் நான் விசேஷித்த மொழி என்று சொல்லுவேன். The witnessing is the most profound and it is a most technically advantageous language of the Holy Spirit. Hallelujah. அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதும் அதிகமாய் பயன்படுத்தக்கூடியதும் கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாய் முதிர்ச்சி அடைந்தவர்கள் பயன்படுத்தப்படுகிற மொழிகளில் இந்த மொழியை தான் நான் பெயரிடுவேன். இந்த மொழியை நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை தேவை இருக்குது. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி வெரி ஹம்பிள் டு ஆக்சஸ் திஸ் லாங்குவேஜ். இந்த மொழியை நீங்கள் உள்வாங்குவதற்கு, செயல்படுத்துவதற்கு, அது உங்களுக்குள்ளாய் திட்டமும் தீர்மானமாய் செயல்படுத்துவதற்கு யூ ஹாவ் டு பி மோர் ஹம்பிள். ஏன்னா இப்போ வெளியிலேருந்து ஒரு சத்தம் வருது, இல்லாட்டி வெளியிலேருந்து ஒரு வெளிச்சம் வருது, இல்லை யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே என்ன பண்ணலாம், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய பலனை வைத்து அதை செய்யலாம், இல்லாவிட்டால் உங்கள் மேல் உள்ள அழுத்தங்கள் உண்டாக்கப்படலாம். கரெக்டாக? ஆனால் இந்த சாட்சியிடுகிறதுக்கு மட்டும் பாருங்களேன், இதுக்கு நீங்களும் ஆவியானவர் மட்டும்தான். அப்போ நீங்கள் உங்களை தாழ்த்தாத பொழுது வேறு எந்த காரியங்களும் இந்த மொழிகளுக்கு உதவிகளாய் மாற முடியாது. So unless you humble yourself, this language won't function within yourself. நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி பாருங்கள். பெருமை என்று சொன்னால் எல்லாரும் முன்னாடியும் நம்ம ரொம்ப கர்வமாய் நிற்பது மட்டுமல்ல. பெருமை என்று சொன்னால் எனக்கு எல்லாம் தெரியும், இப்படி எனக்கு எதுவும் புதுசாக யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நான் சொல்கிறது தான் எப்பயுமே கரெக்டு, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி அப்படின்னு நினைக்கிறது தான் பெருமையினுடைய வேர். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீங்கள் எதுவுமே எனக்கு என்ன பண்ண வேணாம், பெருசாக சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் பெருமையினுடைய வேர். மற்றபடி வெளியில் இருக்கிறதெல்லாம் என்னென்னா அது அந்த வேர்லேருந்து வரக்கூடிய கனிகள் தான் என்று சொல்லலாம் முடியும். அந்த மரத்தினுடைய கனிகள் தான் ஒழிய பெருமை என்பது எனக்கு எல்லாம் தெரியும். தட்ஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் சின் ஆஃப் த வேர்ல்ட். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கணும்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறப்ப எனக்கு இந்த மொழி பயன்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் இந்த தேவன் சாட்சியிடுகிற மொழி அதிகமாய் பயன்பட போகிறது, அதிகமாக என்ன பண்ண போகிறது, பயன்பட போகிறது. அப்போ இந்த மொழியை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட வைப்பது என்று சொன்னால், நம்முடைய உள்ளான மனுஷனை கட்டி எழுப்பும் பொழுதுதான் இந்த மொழி செயல்பட ஆரம்பிக்கிறது. Until we develop this human spirit, the God-given, the recreated spirit, you may not be able to access the witnessing language of the Holy Spirit. உங்களுடைய உள்ளான மனுஷன் அவன் பலமாய் கட்டி எழுப்பப்படாத பொழுது மொழி, இந்த விட்னஸ், இந்த சாட்சி என்ற இந்த தெய்வீக மொழியை அவன் அனுபவிக்க முடியாதவனாய் மாறிவிடுவான். ஸோ வித்தவுட் டெவலப்பிங் த ஹியூமன் ஸ்பிரிட், இந்த ஹியூமன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தான் நாம் மறுஜென்மம் பிறப்பது என்று சொல்லுகிறோம், இல்லை மறுபடியும் ஆவியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய ஆவி தேவனுக்குள் உயிர் பெற்றதாய் மாறி இருக்கிறது என்று சொல்லுகிறோம். தேவனுக்குள் நம்முடைய ஆவி என்ன பண்ணப்பட்டிருக்குது, உயிர் பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறோம். எபேசியர் 2:1 அதற்கு சாட்சியாக இருக்குது. we have been quickened by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிர் பெற பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோம். எங்கே நடந்திருக்குது, நம்முடைய ஆவியிலே அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, உண்டாயிருக்கிறது. So when the Holy Spirit has quickened our spirit, now God can speak in our spirit. Hallelujah. We are made alive. நாம் ஜீவன் பெற்றிருக்கிறோம். எங்கே ஜீவன் பெற்றிருக்கோம், அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து தானே இருந்தோம் பாஸ்டர். ஆவி செத்ததாக இருந்தது, தேவனுடைய தொடர்புக்கு தூரமாக இருந்தது. எப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்போ புதிய மனுஷனாக நம்ம மாற்றப்படுகிறோமோ அன்றைக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, அது ஜீவனை அடைந்ததாக என்ன பண்ணுகிறது, அது மாறி இருக்கிறது. அப்போ இந்த ஹியூமன் ஸ்பிரிட் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறோம், இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோ, அது குழந்தை பருவத்தை உடையதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளரும் பருவத்தை சந்திக்கிறது, வாலிப பருவத்தை சந்திக்கிறது, கரெக்டாக. அப்புறம் ஒரு நல்ல முதுமையான பருவத்தை சந்திக்கிறது. அது மாதிரி இந்த ஹியூமன் ஸ்பிரிட் என்னென்னா, அது பிறந்த உடனே நிறைய வேளைகளிலே ஒரு குழந்தை தன்மைகளோடு கூட இருக்கும்.
ஒரு குழந்தை தன்மைகளோடு கூட இருக்கும். இதை தான் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மாம்சத்துக்குரிய அந்த மனநிலை என்று நாம் சொல்லலாம், த கார்னாலிட்டி என்று சொல்லுகிறோம். இந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே வெளியரங்கமான சரீர அசைவுகளை வைத்துதான் இவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக இருப்பார்கள். They will be moved by the physical body experience or physical senses. அவங்களுக்கு சரீரத்தில் என்ன நடக்கிறதோ அதை வைத்து தான் அதிகமாய் முடிவெடுப்பார்கள். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பரவச நிலை இருக்கும். இப்படி நம்ம அப்போ ஜோம் பண்ண போனோன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா, என்ன மகிமையாக இருந்துச்சு, எப்படி ஜோம் பண்ணாங்க, இப்படி ஜோம் பண்ணாங்க, அப்படி ஜோம் பண்ணாங்க, அப்படி கை தட்டினாங்க, இந்த பாட்டை நான் பாடி 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 சந்தோஷமாக இருந்தேன். வி வாண்ட் ஆல் த எக்ஸ்டர்னல் ஹெல்ப். இது குழந்தையாக இருப்பது, இது தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது, இது வளர்ச்சியின் அடையாளம். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே எக்ஸ்டர்னலாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை அதிகமாய் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கைத்தட்டி ஜெபிக்கணுன்றது ஆசையாக இருந்ததுன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து கைத்தட்டி ஜெபிச்சிட்டாங்கன்னா உடனே சொல்லுவோம், கர்த்தர் இருக்கிறார் பதர், என்ன மாதிரி எல்லாரும் கை தட்டினாங்க. ஏன்னா இப்போ நம்ம அப்படி ஒரு வளர்ச்சியில் இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்னென்னா கையெல்லாம் தட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும், சத்தம் வந்து பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கணும். அது ஒரு கூட்டத்தாருக்கு அப்படி பிடிக்கும். அப்படி ஒரு சிலர் ஜெபிச்சாங்கன்னா சொல்லுவாங்க, அப்படியே தேவனை மகிமையை நான் பார்த்த மாதிரி அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. இது என்னென்னா, யூ நேவிகேட் காட் த்ரூ யுவர் ஃபிசிக்கல் சென்சஸ். நீங்கள் ஆவியிலே இருந்து விட்னஸ், ஆவியிலே சாட்சியை பெறுவது கிடையாது, உங்கள் சரீரத்தில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சாட்சிகளை பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தது ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இவங்க என்ன சொன்னால், இவங்க வந்து இந்த சோலிஷ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொன்னாங்க. ஃபஸ்ட்டு யார் என்று சொன்னால் த கார்னல் கிறிஸ்டியன்ஸ். இந்த இரண்டாவது என்னன்னு சொன்னா த சோலிஷ் கிறிஸ்டியன்ஸ். அப்படி என்று சொன்னால் தங்களுடைய சிந்தனை அளவுகளிலேயே தேவனை தரிசிக்க விரும்புகிறவர்கள். தங்களுடைய த்ரூ பிரெயின் அண்ட் டு இன்டெலெக்சுவலிசம், அவர்கள் சிந்தனை அளவிலே என்ன பண்ணுவார்கள், தேவனை சந்திக்க விரும்புகிறவர்கள். இவங்க எப்படின்னா, பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் பேசுனீங்க, பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுனீங்கன்னா, பெரிய பெரிய வார்த்தைகள், கோர்வையாக சில வார்த்தைகள், ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சில அறிவுபூர்வமானதெல்லாம் பேசுனீங்கன்னா உடனே சொல்லுவாங்க, வாட் அ காட் வி சர்வ். எப்படி இவங்களும் இந்த வளர்ச்சியின் பாதையில் தான் இருக்கிறாங்க. எதுவுமே தப்பு இல்லை. ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது பாருங்கள், அப்போ நீங்கள் நல்ல சாக்லேட்லாம் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போகும். அதான் அதே 5வது படிக்கிற பிள்ளைக்கு சாக்லேட்லாம் கொடுத்தீங்கன்னா, இதெல்லாம் வேணாம் மம்மி, நான் இன்றைக்கி லீவ் போடுறேன்னும். எப்படி? ஏன்னா இப்போ இது வேறு ஒரு வளர்ச்சி அடைந்து விட்டது. அடுத்தது இந்த 3வது நிலையை தான் நான் இன்றைக்கு மிகைப்படுத்தி பேச விரும்புகிறேன். எ மேன் ஹூ ஹஸ் கோன் ஸ்பிரிச்சுவலி, ஒருவன் சரீரபூர்வமாகவே கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் குழந்தையாக இருக்கிறான். இல்லாவிட்டால் வெறும் சிந்தனைகளின் அடிப்படையில், இவனுடைய வெறும் திங்கிங் பார்ட் அப்படின்ற அடிப்படையிலே இவன் தேவனை தேடுகிறவனாக இருந்தால் இவன் ஒரு சற்று வளர்ந்திருக்கிறானே ஒழிய ஒரு முழுமையான வளர்ச்சியை என்ன பண்ணலை, இவன் சந்திக்கவில்லை. இவன் ரொம்ப ஏமாற்றப்படக்கூடியவன். எப்படின்னா, யாராவது ரொம்ப அழகாக மெதுவாக பேசினாங்கன்னா ஏமாந்துருவான். அப்படி யாராவது ரொம்ப அழகாக செய்தியை மெதுவாக பேசினாங்கன்னா ஏமாந்துருவான். இல்லாட்டி ரொம்ப கத்தி சத்தமாக புல்பிட்லாம் அடிச்சு பேசினாங்கன்னா ஏமாந்துருவான். ஏன்னா he is been moved by the way things are being presented to him. இவனுக்கு வந்து சாட்சி எங்கன்னா, அந்த வெளியரங்கமான அவனுடைய மைண்டுக்கும் அவனுடைய உணர்வுக்கும் கொஞ்சம் தீடி போட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடுவான், இவன் அதில் ஏமாந்து போயிடுவேன். அதனால தான் பாருங்கள், இந்த கீபோர்டெல்லாம் வச்சு ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து தேவ பிரசன்னத்தை இறங்குறப்ப நிறைய பேர் அந்த ஆவியில் போவாங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணோன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். நீங்கள் வந்து ஆவியானவர் போகணுன்னே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அவனே இந்த 0 லெவலுக்கு வந்துடுவான். எப்படின்னா, he is been moved by something else. அவன் வேறு ஏதோ ஒரு மனநிலையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறவனாக இருக்கிறான். நீ இஸ் அ சோலிஷ் கிறிஸ்டியன். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ டீல் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஒரு சின்ன அடையாளமாக அங்கங்கே சொல்லிட்டு போகிறேன். 3வதாக இருக்கக்கூடியது தான் ஆவியிலே சாட்சி பெறுகிறவர்கள். ஆவியிலே என்ன பண்ணுகிறவர்கள், சாட்சி பெறுகிறவர்கள். அப்படின்னா இவங்களுடைய ஆவி நிலையை பலப்படுத்தி வைத்திருப்பவர்கள். ஹல்லேலூயா. எனிதிங் தே டூ, தே வாண்ட் டு டேக் அ டிசிஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் லீடிங்.
It is not from the physical sense, it is not from the intellectual realm, but it is the spirit realm. That means உள்ளே இருக்கிற ஆவியானவர் இவர்களுக்கு சாட்சி கொடுக்கவில்லை, இல்லாவிட்டால் உள்ளே இருந்து இவர்கள் வழி நடத்தவில்லை என்று சொன்னால் இவர்கள் எந்த தீர்மானத்தையும் எடுக்க மாட்டார்கள். They are called the strong Christian or a spiritual man. Hallelujah. இவன் தான் ஆவிக்குரிய மனிதன். அதனால தான் இன்றைக்கு நம்ம வெளியரங்கமான அநேக செயல்களை பார்த்து இவைகளெல்லாம் ஆவிக்குரியவைகள் என்று அநேக வேளைகளிலே அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அது நல்ல கூட்டமா, நல்ல கூட்டம், அப்படி நல்ல ஆராதனையா, நல்ல ஆராதனை, நல்ல செய்தியா, நல்ல செய்தி. ஆனால் இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய நிலையிலிருந்து செயல்பட்டதா, அது ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கென்று ஆவியானவர் அசைவாடினாரா என்று கேட்டால் அங்கே சில பெரிய கேள்விகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. பிகாஸ் it has to be witnessed in the Holy Spirit by the Holy Spirit. Hallelujah. ஆவியானவர் தாமே நம் ஆவியில் சாட்சியிடும் பொழுது நாம் ஆவிக்குரிய நிலையிலிருந்து சகலவற்றை என்ன பண்ணுகிறோம், நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் the carnal Christian and the baby Christians are led by physical signs. அவர்கள் வெளியரங்கமான அடையாளங்கள், சரீரபூர்வமான உணர்வுகளிலே அவர்கள் அநேகவற்றை தங்கள் செயல்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அதில் நான் ஒரு பெண்டேகோஸ்ட் அனுபவம் உள்ள மக்களோடு கூட வாழ்ந்த பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே சூடாக இருக்குது பதர் அப்படின்னு ஆவியானவர் வந்துட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2-3 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குல்ல, ஆவியானவர் வந்திருக்கிறாருவாங்க. இப்போது எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப குழம்பிடுச்சு. ஏன்னா இப்போது எல்லாமே என்னென்னா இந்த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அநேக வேளைகளில் நாம் உள்ளான சாட்சியை நாம் செயல்படாமல் விடுத்து விட்டோம். We lost the communication, the language that was so profound in our spirit. ஏன்னா இது டெம்பரேச்சர் மோடில் போயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் நான் இன்னும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லவில்லை, ரொம்ப குறைவுபடுத்தி சொல்லவில்லை. இவைகளை ரொம்ப கணக்கிடும் பொழுது என்னென்னா இதனுடைய அடையாளம் என்னென்னா நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலன்னு தான் அடையாளம். நம்ம இன்னும் என்ன பண்ணலை, மெச்சூர் ஆகவில்லை என்பது தான் அடையாளம். அதனால் இன்றைக்கு ஒரு சிலர் ஏன் இந்த அடையாளத்தை நம்ம இம்மெச்சூரிட்டி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு பின்பாக ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் இதை நம்ம இம்மெச்சூர், ஏன் இவைகளை நாம் ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடாது, இவைகளினால் சில பாதிப்புகளும் வரக்கூடும் என்பதற்காக தான் நான் சின்ன எச்சரிப்பாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்டர்னலை பிசாசும் இந்த தீய சக்திகளும் கூட அதை ஏவ முடியும். It can be done through externally by the demons and the devils. நீங்கள் சில நாடுகளில் போய் பார்ப்பீங்கன்னா எப்படி பெந்தகோஸ்து சபையில் ஆவியில் நிறைஞ்சானோ அதே மாதிரி ஆவியில் நிறைகிற சில கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஆவியில் நிறைஞ்சி ஆடி உணர்வுகளுக்கு உட்படுகிற கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சில நாடுகளில் அது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம ஆவியில் நிறைய மாதிரி அவனும் நினைகிறானா? அவனுக்கு வந்தது வேற ஆவி. இது வெளியரங்கமான வேலையை அந்த ஆவி செய்ய முடியுமோ வெளியே, ஆனால் உள்ளாக சாட்சியிடுகிறதை ஒரு மனிதனுக்குள்ளாக, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸை நம்ம ரொம்ப மிகைப்படுத்த முடியாது. அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய மகிமை இறங்கி வந்து ஒரு கூடாரம் போல் மூடி, அப்படியே மேகம் போல் மூடி, அப்படி வேறு 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 மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவைகளை நாம் செயல்படுத்த முடியாது, அவைகளை அங்கீகரிக்க முடியாது, அவைகள் ஊடாக நாம் பயணம் செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவைகள் ஊடாக நம்ம என்ன பண்ண முடியாது, பயணம் செய்ய முடியாது. இரண்டாவது, இந்த 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 எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டீமன்ஸ் கேன் ஹேப்பன் அண்ட் இட் கேன் டிசீவ் யூ. அதனால தான் அதை ரொம்ப கவனமாய் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த 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 பேபி கிறிஸ்டியன்ஸ், இந்த கார்னல் கிறிஸ்டியன்ஸ், இந்த இம்மெச்சூர் கிறிஸ்டியன்ஸுக்கு ஏற்பட அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, சில வரம் பெற்றவர்கள், இல்லாவிட்டால் நல்ல கிருபைகளை பெற்றவர்கள், who has the gifts, அவங்க கர்த்தருடைய சத்தத்தை சொல்லும் பொழுது அதை நம்ம கேட்குறோம். அது நிச்சயமாகவே தேவன் பேசலாம். நல்ல பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை கேட்டு பேசலாம். ஆனால் எதை பேசினாலும் உங்களுடைய ஆவியிலே அது சாட்சியிடும் பொழுதுதான் அது தேவன் உங்கள் கூட உறுதிப்படுத்தினதாக மாறப்படுகிறது. Unless you have the witness of the Holy Spirit, you will be deceived heavily.
நீங்கள் அதிகமாக ஏமாற்றத்துக்குள்ளாய் போக முடியும். அதனால தான் இந்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இட் இஸ் அ ஹைலி ப்ரொடெக்டிவ் கம்யூனிகேஷன் ஃபார் அவர் லைஃப். தேவன் நம்மளுடைய இந்த தொடர்புகளின் மொழிகளின் மூலமாக நம்மளை மிகவும் பாதுகாக்க முடியும். மிகவும் என்ன பண்ண முடியும்? தேவன் நம்மளை பாதுகாக்க முடியும். ஏன்னா பல பேர் வந்து நமக்கு எதை சொன்னாலும் நம்முடைய ஆவியிலே தேவன் சொல்லுவார், இதை ஏற்றுக்கொள், இது வேணாம், இதை ஒத்தி வச்சிடு, இதை நீ கேட்காத, இது உனக்கு உரியதில்லை என்று நம்மோடு கூட என்ன பண்ண முடியும்? தேவன் நம்மை சாட்சியிட முடியும். ஸோ 2 எச்சரிப்புகளை சொல்லியிருக்கிறார். ஒன்று என்னன்னா, இந்த வெளியரங்கமானதையே மட்டும் சார்ந்திருந்தால் அதிலே பிசாசு தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்ற முடியும். 2வது, ஒரு உயரிய மனிதன் மீது, ஒரு ஆவிக்குரிய பெரிய தலைவர்களுடைய அந்த தெய்வீக வார்த்தைகளின் மீதும் நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது அங்கேயும் அவர் மாம்சத்திலேருந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்ம ஏமாற்றப்படக்கூடியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு சகோதரனுக்கு நானும் அவரும் தான் ஜெபம் பண்ண போனோம் பாருங்க. அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த சொன்ன உடனே அது திருமணத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அதை கேட்டு வந்தோடனே இவர் மைண்ட் லெவலில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். ஏன்னா அது வரைக்கும் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலும் எல்லாருமே இந்த திருமணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும் பொழுது மட்டும் அவரும் அன்னைக்கு தான் என்ன பண்ணிட்டார்னா அந்த தீர்க்க தரிசனத்தில் மாற்றி சொல்லிட்டார். சொன்ன உடனே இவருக்கு மைண்டெல்லாம் பயங்கர அப்செட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ நான் அவர் கூட இருக்கிறேன். அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து மறுபடியும் அந்த தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறோம். சந்திக்க போகிறப்ப அவர் சொன்ன எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னால் நம்பவே முடியல. இன்றைக்கி வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு மிகப்பெரிய திருமணத்துக்கான தீர்க்க தரிசனம். அப்போ அந்த தம்பியை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நான் உனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னேன், ஆனால் அது உனக்கு இல்லைப்பா, அது எனக்கு தான் அந்த வார்த்தை அப்படின்னு இருக்கு. ஆனால் இவன் 2 வாரம் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும் அப்படி. அப்போ ஒரு சில வேலைகளில் மனிதர்களும் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்த சில இடங்களை மிஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த மொழியானது நம்மளுக்குள்ள ஆவியிலே விட்னஸ் கொடுக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படக்கூடியவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. we become a people who will be highly protected. ஒரு வார்த்தையை வாசிக்கலாம் என்னோடு கூட. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் என்ன பண்ணியிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஓகே, இங்கே வந்து பாஷைன்னு போட்டிருக்குது தமிழில். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. தேர் ஆர் இட் மே பி so many kind of voices in the world. பலவிதமான சத்தங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. இங்கே தமிழில் பாஷைகள்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்திலே வாய்ஸஸ் சத்தங்கள் இருக்கிறது. பலவிதமான சத்தங்கள் இருக்கிறது. சில வேளைகளில் அது மனித சத்தமாக இருக்கலாம், பிசாசின் சத்தமாக இருக்கலாம். பாருங்கள், சில பேர்லாம் சொல்லுவாங்க காதில் ஏதோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. ஐ met two important person who has been passed away. இறந்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு 100% ஷுவராக நான் அவங்கள கவுன்சில் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் எனக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள். நான் வாலிப நாட்களில் அந்த சகோதரியை நான் அவங்க கூட உட்காந்து பேசியிருக்கேன். அந்த சகோதரி எங்கள் யூத் மீட்டிங் வந்தாங்க. நான் உட்காந்து பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் காதில் என்ன பண்ணுது, சில சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் உண்மையாகவே இயேசு நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணோம். ஏன்னா அவங்க வேறு ஒரு விசுவாசத்துலேருந்து வந்தவங்க. அதனால் அவங்க கூட நாங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம், பேசினோம், எல்லாம் பண்ணோம். அப்புறம் திடீர்னு எங்களோட யூத் மீட்டிங்கு கொஞ்ச நாள் காணோம். திடீர்னு எங்களுக்கு சொல்கிறாங்க, அந்த சகோதரி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணி கொண்டார்கள். ஏன்னா அவங்க சொன்ன எனக்கு நான் டைரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணதுனால எனக்கு தெரியும் பாருங்கள். எப்பயுமே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. என்ன கேட்குமா, நீ எதுக்கு இந்த பூமியில் இருக்கிற, உனக்கு இந்த பூமிக்கும் ஒன்றும் பெரிய தொடர்பு கிடையாது, உன்னை தான் யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது, நீ ரொம்ப அவசியமானவ கிடையாது, அதனால நீ செத்து போகலாமேன்னு சொல்லிகிட்டே இருக்குமா. ஸோ லேட்டர் ஷீ கமிட்டட் சூசைட். தேர் ஆர் சம் வாய்ஸஸ் இன் த வேர்ல்ட். பிசாசுனுடைய சத்தங்கள் இருக்குது. இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்கள், பிசாசுனுடைய சத்தம் கூட சில பேருக்கு நிறைய டைம் கேட்கறது கிடையாது. மனித சத்தம்னு ஒன்று இருக்குது. த வாய்ஸ் ஆஃப் த ஹியூமன்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். சில வேளையில் நம்மளை ஏமாற்றுவதற்கு சில பேர் சில சத்தங்களை நம்ம கூட பேசலாம். ஒருத்தனை ஏமாத்துறது கூட இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா, அவனை உட்கார வச்சு தான் பேசி தான் ஏமாத்துறான். கரெக்டாக நீங்கள் ஃபோனில் இன்றைக்கி நிறைய டெலிகாலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே நம்மளை போட்டு என்ன பண்ணுது, பல அட்வர்டைஸ்மெண்ட் போடுது. இப்போ யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் நம்ம ரொம்ப நேரம் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, பல சத்தங்கள். நானே ஒரு 5000 ரூபா ஏமாந்துருக்கேன். இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி. இவங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விக்டிமில் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
5000 ரூபாய் ஏமாந்துருக்க. ஏன்னா சத்தம் தான். there are many voices in the world. மனித சத்தங்கள் இருக்குது, அசுத்தாவின் சத்தங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ற பாருங்க, சில வேளைகளில் நமக்கு நெருங்கிய நண்பர்களின் சத்தம் இருக்குது. நான் சொல்கிறேன், பூமியில் ரொம்ப டேஞ்சரஸான வாய்ஸ் அது. எப்படி? ஏன்னா நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஃப்ரெண்டு சொன்னால் கேட்போம். ஏன்னா நான் ரொம்ப கெட்டு போனதுக்கு காரணம் அது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பேன். எப்படி? இன்றைக்கி ஒரு வாசகத்தை ஆட்டோவில் படிச்ச மாதிரி, இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் பெரிய ஞானிகளாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, தாய் தந்தை சத்தத்துக்கு செவி கொடு. இரண்டாவது, உனக்காக உயிர் கொடுக்கிற நண்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. எப்படி? எங்கே இருந்தால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. எப்படி? நம்ம தான் சத்தத்துக்கு செவி கொடுத்து படாத பாடுபட்டுன்னு இருக்கிறோமே. there are many voices in the world. இப்போ இதெல்லாம் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணது? இதில் சில வேளை மனைவியின் சத்தம் இருக்குது, கணவனின் சத்தம் இருக்குது, மாமனார் சத்தம் இருக்குது, மாமியார் சத்தம் இருக்குது, மாமா சத்தம் இருக்குது, அத்தை சத்தம் இருக்குது, கரெக்டாக பிள்ளைங்க சத்தம் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் இருக்குது, எதிர் வீட்டுக்காரன் சத்தம் இருக்குது. there are many voices in the world. how do we get ascending your spiritual life in midst of all these voices? உங்களுடைய ஆவியிலே நீங்கள் எப்படி எழும்பி நிற்க போகிறீர்கள் என்று சொன்னால், இட் இஸ் ஒன்லி த்ரூ த விட்னஸிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உள்ளே ஆவியானவர் எதற்கு சாட்சி கொடுக்கிறாரோ இதை மட்டும் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் இந்த பூமியிலே நீங்கள் மேலானவர்களாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். யூ வில் லிவ் எ லைஃப் above these situations. அதனால தான் இந்த பல பாஷைகள் இருக்கிறது. என்ன இருக்குது? there are external voices, there are external voices, very powerful voices are there. அதனால தான் நம்ம 2 காரியங்களை ரொம்ப கவனமாக பார்க்குறோம். ஒன்று எழுதப்பட்ட வேதாகமம், இரண்டாவது நம்முடைய ஆவியிலே தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறார். ஒன் இஸ் an external check and the next one is an internal check. என்னுடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறாரா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் ரொம்ப பழக்கம் இல்லை பாஸ்டர். இல்லை, நீங்கள் பழகி கொள்ளும்படியாக தான் இந்த கிளாஸே நம்ம எடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடத்திட்டமே என்னென்னா ஏதோ ஒன்று நாங்கள் இருக்குது சொல்கிறதில்ல, நீங்கள் ஆவியிலே முதிர்ச்சி அடைவதற்காக உங்களை வரவேற்கிறோம். சரி, இப்போ எனக்கு சாட்சி வரல பாஸ்டர், என்ன பண்ணுறதுன்னா சாட்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். there is no other option. எனக்கு சாட்சி வரல, எனக்கு இன்டர்னலாக எனக்கு இதில் ஆவியிலே ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கூட உடன்படலை பிரதர், அதனால நான் வெயிட் பண்ணுறேன். see, there is nothing wrong in waiting instead of doing the wrong thing. நான் ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கு பின்பாக தலையை சொரிந்து கொடுப்பது பதிலாக நான் காத்திருந்து பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையே ரொம்ப பொறுமையான வாழ்க்கை. யாராவது ரொம்ப பரபரன்னு ஆவியில் போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அங்கே என்ன பண்ணணும்? ரொம்ப கேள்விகளை வைக்க வேண்டும். ஆவியானவர் பொறுமையாக பேசுவார், பொறுமையாக வேலை செய்வார். ஆனால் அந்த வேலையை செய்யும்பொழுது ஃபாஸ்ட்டாக செய்து முடிப்பாரே ஒழிய ஒரு வேலைக்கு நம்மளை நகர்த்துற வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் நகர்த்துவார். அதனால தான் இன்றைக்கி வளர்கிற ஊழியக்காரங்களை பார்த்து நான் நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப வேகமாக ஓடாத. எப்படி? ஏன்னா ஆவியானவர் உன்னை உருவாக்கி பயன்படுத்துகிறவர். நீ உருவாகாமே ஓடிக்கிட்டே இருந்தன்னா என்ன ஆகும்? பாருங்க, மிலிட்ரியில் போய் சேர்ந்து எதுக்கு சேர்றோம்? நம்ம ரொம்ப நல்ல நம்ம நாட்டை பாதுகாக்கணும், நம்முடைய மக்களை பாதுகாக்கணும், எந்த விதமான தீமையும் நடக்கக்கூடாது. ரொம்ப வேகமாக நம்ம பயிற்சியெல்லாம் எடுத்து போய் சேர்ந்த உடனே துப்பாக்கி கொடுத்துட்றாங்களா? வாடா தம்பி, இந்த துப்பாக்கி உனக்கு தான் வச்சிருக்கிற. இவனுக்கு எவ்வளோ ட்ரில்லு, எவ்வளோ போலீஸ் ட்ரைனிங்கு, எவ்வளோ ஆர்மி ட்ரைனிங்லாம் கொடுத்து கடைசியில் இந்த பழைய துப்பாக்கி ஒன்று கொடுத்து அது குறுக்கு மறுக்குமா சுடும். அதிலெல்லாம் ட்ரைனிங் எடுத்த பிறகு தான் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? இப்போ ஊழியம் மட்டும் என்னென்னா வந்த உடனே கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துறாரா? இல்லை, எல்லாத்துக்கும் நம்மளை பயிற்சி செய்கிறார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் பேர்ஸ் விட்னஸ். நீங்கள் எந்த சம்பவத்துக்கும் சரி, நீங்கள் ஆவியானவருடைய அந்த சாட்சியிடுதலுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா அவர் நிச்சயமாய் சாட்சிடுவார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இட்ஸ் அ லாங்குவேஜ், இட்ஸ் அ பவர்ஃபுல் லாங்குவேஜ். இது ஒரு பகிரங்கமான, தேவன் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆவியின் மொழிகள். நம்ம காத்திருக்கிறது கிடையாது. we don't wait. இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் பாருங்க. testify means jointly testifying. விட்னஸ்னா jointly testifying. சாட்சி இடுகிறது என்பது இருவரும் சேர்ந்து சாட்சி இடுகிறது. அப்போ இந்த பூமியிலே இயேசு பிதாவுக்கு சாட்சியாக வந்தார். கரெக்டா? இயேசு யாருக்கு சாட்சியாக வந்தார்?
பிதாவுக்கு சாட்சியாக வந்தார். நாம் எதற்கு சாட்சியாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறோம். நாம் எதற்கு சாட்சியாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறோம். இந்த பூமியில் எல்லாவற்றிற்கும் 2 சாட்சிகளாவது மினிமம் தேவைப்படுது. என்னோடு கூட உபாகமும் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. உபாகமும் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும். ஒரு காரியத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒருத்தர் சொன்னால் மட்டும் போதாதுங்க, இன்னொருத்தரும் அதுக்கு என்ன பண்ணணும்? சாட்சியிட வேண்டும். அதனால தான் நிறைய கேஸுங்க கோர்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அந்த பாதிக்கப்பட்ட நபரை உங்களால் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஆனால் சாட்சிகளை என்ன பண்ணிடுவாங்க? டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. பிகாஸ் எனிதிங் ஹேஸ் மினிமம் 2. 3 இஸ் குட், பட் 2 இஸ் அட்லீஸ்ட் a needed 1. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இதே சம்பவங்கள் இல்லாவிட்டால் இதனுடைய கோட்பாடுகள் மறுபடியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Matthew 18:16. அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவனை உன்னுடன் என்ன பண்ணுப்போ கூட்டு போ. அப்ப the basic principle on the natural world, இந்த உலகத்திலே என்னன்னா 2 பேர் மினிமம் தேவை. இப்போ ஆவிக்குரிய நிலையில் நான் சொல்கிறேன் பாருங்க, 2 சாட்சி தேவை. என்னன்னா, ஒன்று உங்களுடைய ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர். இந்த 2 சாட்சிகளும் இல்லாமல் எதையுமே செய்வதற்கு முயற்சி செய்யாதிருங்கள். இட்ஸ் அ லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்ட்ராங் லாங்குவேஜ். பாருங்க, இதனுடைய அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னால், பாடம் என்னவென்று சொன்னால், டு நாட் டு எனிதிங் பை திங்கிங் அலோன். நீங்கள் எதையுமே தனியாக யோசித்து செயல்படாதீர்கள். உள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவருடைய சாட்சியோடு கூட இணைந்து செயல்படுங்கள். இதுதான் பாடம். இப்போ ஆவியானவர், நீங்கள் ஏதோ ஒன்றை சிந்திக்கிறீர்கள், செயல்பட போகிறீங்கன்னா அதுக்கு ஆவியானவர் அதற்கு எஸ், இல்லாவிட்டால் நோ, இல்லாவிட்டால் வெயிட். 3 ஆன்சர் தான். இல்லாவிட்டால் அதுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு கொடுக்குறாரான்னு பாருங்க. எதை செய்தினாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. பழைய பரிசுத்தவான்கள், இதற்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டதுக்கு அவங்களுக்கு உள்ளான ஆவியில் நடந்த அந்த சாட்சி தான். அவங்க எதையாவது செய்ய போடணும்னா கர்த்தர் வேணான்னு சொன்னாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஒரு அமெரிக்க தேசத்தில் வேதாகம கல்லூரி படிக்க போனார். அவர் பேர் பென்சன் இடகோசா. நீங்கள் போய் அவரை பின்னாடி படித்து பார்க்கலாம் பாருங்க. இன்றைக்கி நைஜீரியா தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு அவர் ஒரு தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். பென்சன் இடகோசா அவர் CFNI என்ற ஒரு வேதாகம கல்லூரியில் படிக்க போனார். அப்போ கார்டன் லின்சி என்ற ஒரு தலை சிறந்த ஊழியக்காரர் தான் அதை ஆரம்பித்திருந்தார். அங்கே படித்துட்டு இருக்கப்போ கர்த்தர் அவர்கிட்ட சொன்னாராம், நீ இப்போ கிளம்பி நைஜீரியாவில் போய் ஊழியம் பண்ணு. அவ்வளோதான். பாதி படிப்பை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் ஓடி நைஜீரியாவில் ஊழியம் பண்ண ஆரம்பித்தார். நிச்சயமாக நம்மளுக்கு பார்க்கும் பொழுது பாருங்கள், படிக்க போனவர் படிக்காமல் போயிட்டார், பாதியிலே என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டார் என்றெல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த வேதாகம கல்லூரியில் அவர் முடிக்காமல் தேவன் அவருக்கு சாட்சி கொடுத்ததை அவர் 100% ஃபாலோ பண்ணி வந்ததுனால ஒரு பெரிய எழுப்புதலை அவர் ஆரம்பித்தார். இப்போ நம்ம கேட்கலாம், இப்போது அதனால தான் இந்த இன்னர் விட்னஸ், இந்த உள்ளான சாட்சி என்பது நம்மளை மிகவும் ஆழமாய் தெய்வீக திட்டத்திலே வழிநடத்தக்கூடியவைகள். இது எல்லாவற்றுக்கும் நம்ம தேவன்கிட்ட போய் கேட்கலாம். ஹல்லேலூயா. அதனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாருங்கள், இந்த தெய்வீக சாட்சிகளுக்காய் இந்த ஆவியானவர் என்னுடைய ஆவியில் சாட்சி கொடுப்பதுக்கு நான் அதிகமாய் காத்திருப்பது உண்டு. அது சில வேளைகளில் நம்ம நினைக்கிற டைமில் வர்றதில்லை. நான் நினைக்கிற விஷயத்துக்கு உடனடியாக அது கிடைப்பது கிடையாது. நான் பல காரியங்களுக்கு நான் முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் இந்த மொழியை நான் அதிகமாக விரும்புகிறேன், அதிகமாக எதிர்பார்க்கிறேன், அதிகமாக ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த மொழியின் மூலமாக தேவன் 24 மணி நேரமும் என்னோடு கூட பேச முடியும். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் எனக்கு சாட்சி கொடுக்க முடியும். எங்கே ஊழியம் செய்யணும், என்ன பிரசங்கம் செய்யணும், எவ்வளோ நேரம் பிரசங்கம் செய்யணும், யாரு கூட பேசணும், யாரு கூட பேசக்கூடாது, எந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு கூட ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுக்க முடியும். என் கூட மிஷன் ட்ரிப் சில பேருக்கெல்லாம் தெரியும் பாருங்க. நான் சொல்லுவேன், இல்லை இங்கே சாப்பிட வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னுவாங்க. வெளியிலலாம் ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமாகவே இருக்காது.
அதுக்கு மட்டும் கடகடன்னு சாட்சி வந்துடுது. ஏன்னா பசி இல்லை, அதனால் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பல திட்டங்களுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாது. நம்ம நிறைய யோசிக்கலாங்க. பட் ஹாவ் த விட்னஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு ஆவியிலே நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு அந்த காரியங்கள் மனம் பொருந்தி நீங்கள் இணக்கப்படாவிட்டால் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாருன்னா இமீடியட்லி ஸ்டாப் இட் அண்ட் கோ பேக் டு காட் அண்ட் என்கொயர் த லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது சாட்சி வரலன்னா என்ன பண்ணுறது பாஸ்டர்? இமீடியட்டாக தேவனிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கிரிக்கெட்டில் ஒரு மனுஷன் மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடலன்னா அவனை அப்போ கூட ரொம்ப திட்டமாட்டாங்க. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு காலையில் ப்ராக்டிஸ்க்கு இந்த டைமுக்கு சீக்கிரம் வாண்டுருவாங்க. எப்படி? கரெக்டாக இல்லையா? ஸ்போர்ட்ஸ் பீப்புள் தே நோ, இன்றைக்கி இவனை காயப்படுத்திட்டேன்னு நாளைக்கு ஒழுங்காக விளையாட மாட்டான். ஆனால் அவனை நாளைக்கு பயிற்சி ஒழுங்காக கொடுத்தால் நாளான்னைக்கு மறுபடியும் ஒழுங்காக விளையாடுவான். என்றைக்கு நம்மளுக்கு சாட்சி கிடைக்கல, இல்லை சாட்சியில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஏதோ ஒன்று இப்போ ஒரு சிலர் என்னென்னா இந்த மொழிகள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது 100% நான் கரெக்டாக எல்லாம் செய்திருவேனா பாஸ்டர்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆழமாக சொல்கிறேன் பாருங்கள், 100% கரெக்டாக செய்வதற்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் முதலாவது நான் முயற்சி செய்கிறேன் என்று சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் அட்டம் பண்ணேன் என்பதை நினச்சி என்ன பண்ணுறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நிறைய பேர் அட்டம்ப்டே பண்ணுறது இல்லையே. இப்படி எக்ஸாமில் ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான்றவனை கூட பாராட்டலாம். ஏன்னா எக்ஸாம் ரூம் வரைக்கும் போய் 3 மணி நேரம் உட்காந்து அவன் யோசித்து எதையோ எழுதியிருக்கிறான். எப்படி? ஒரு சிலர் ஸ்கூல் பக்கமே போகாமல் இருக்கிறத விட, எப்படி இல்லை எக்ஸாம் பக்கமே போகாமல் இருக்கிறத விட, இப்போ சமீபத்தில் கூட யாரோ ஒரு பையன் எக்ஸாம் எழுத போல் ஒரு அரசு அலுவலகம் அவன் வீட்டுக்கே தேடி போயிட்டுருக்கார். ஏன்னா நம்ம நிறைய வேலைகளில் பெஸ்ட்டாக செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் செய்ய ஆரம்பித்தோமா, அதற்கு பிரயாசப்பட்டோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஆவியானவர் நம்மோடு ஆவியிலே சாட்சி கொடுக்க 24 மணி நேரமும் நம்மளுக்கு உதவி செய்கிறவராயிருக்கார். சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் இதை பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே இதை நான் வாங்கலாமா? டூ யூ விட்னஸ் ஃபார் திஸ்? இல்லாட்டி கர்த்தர் சொல்லுவார், இல்லைடா 1 மாதம் வெயிட் பண்ணு, இதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கும் அப்படின்னாருன்னா அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் பாருங்க. எப்படி? நம்ம என்னன்னா வாங்க போனால் எப்படியாவது வாங்கின்னு தான் வீட்டுக்கு போகிறது. எப்படி? யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் தி ஸ்மால் விட்னஸஸ். நீங்கள் எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போனீங்கன்னா கூட ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கறத மட்டும் சொல்லுங்கள், மற்ற எதையுமே சொல்லாமல் கூட நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி? யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, ஆவியானவர் சாட்சி கொடுத்தால் சந்தியுங்கள். ஆவியானவர் சாட்சி கொடுக்கலன்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்த கடமைக்காக பேசிட்டு கிளம்பிடுங்க. எப்படி? நான் நிறைய வேலைகள் அப்படிலாம் பண்ணியிருக்கிறேன். வித்தவுட் த விட்னஸிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த மொழியை நீங்கள் கனப்படுத்த ஆரம்பியுங்கள். ஆவியானவர் உங்களை அற்புதமாக மேன்மையானவராய் கர்த்தர் வைப்பார். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த மொழிகளினாலே உங்களையும் என்னையும் அதிகமாய் வழி நடத்துவாராக. ஆமென்.